வடசென்னையில் பொதுமக்கள் முன்னிலையில் காவல் உதவி ஆய்வாளர் ஒருவரை போதை ஆசாமிகள் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. போதை கலாச்சாரத்தால் பொதுமக்களின் பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கியுள்ள விளம்பர திமுக ஆட்சியின் அவலத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் விளம்பர திமுக ஆட்சியில் கஞ்சா மற்றும் போதை கலாச்சாரம் தலைவிரித்தாடும் நிலையில் அதை வெளிச்சம் போட்டு காட்டும் விதமாக தலைநகர் சென்னையில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் மற்றொரு சம்பவம் அரங்கேறி உள்ளது. பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை அருகே மதுபோதையில் இருந்த 3 பேர் ஒருவரைக்கொருவர் மோதிக்கொண்டனர். அப்போது அந்த வழியாக ரோந்து சென்ற கொருக்குப்பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தனசேகர் அவர்களது சண்டையை தடுக்க முயன்றுள்ளார். ஆனால் போதை தலைக்கேறிய அந்த கும்பல் சீருடையில் இருந்த காவலர் என்றும் பாராமல் பொதுமக்கள் முன்னிலையிலேயே உதவி ஆய்வாளர் தனசேகரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். சட்டம் ஒழுங்கையே கேள்விக்குள்ளாக்கும் இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகி வைரலான நிலையில் இதில் தொடர்புடைய 3 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இருப்பினும் சீருடையில் இருக்கும் காவலருக்கே பாதுகாப்பு வழங்க முடியாத இந்த விளம்பர திமுக அரசு சாமானியர்களை எப்படி பாதுகாக்கும் என இந்த வீடியோவை பார்க்கும் பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். வடசென்னை பகுதியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை அமோகமாக நடப்பதும் போதை கலாச்சாரம் கட்டுக்கடங்காமல் பரவதுமே இதுபோன்ற வன்முறைகளுக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. போதை ஆசாமிகளின் அட்டகாசத்தால் தங்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விளம்பரம் செய்வதில் திமுக அரசு காட்டும் ஆர்வத்தை சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் காட்ட வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர். அதேபோல் நல்லாட்சி நடத்தி வருவதாக மேடைக்கு மேடை தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் விளம்பர அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதில் கோட்டை விட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டுகின்றனர்.